வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள். இந்த வீடியோவை எனது வீடியோவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும், கமெண்ட் செய்யுமாறும், ஷேர் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜாதக பலன்களை அறிய திரையில் தெரிகின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு புதன் கிரகம் எந்தெந்த லக்கணக்காரர்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம். ராகு கேதுக்களை தவிர்த்து சூரியனுக்கு அருகில் செல்லும் அனைத்து கிரகங்களும் தனது சுய இயல்பையும் வலிமையையும் இழக்கும் நிலையில் புதனுக்கு மட்டுமே அந்த தோஷம் இல்லை என்று மகாபுருஷர் காளிதாசர் உத்தரகாடாமிரத்தில் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் புதன் ராகுவுடன் மிக நெருக்கமாக 8 டிகிரிக்குள் இணைந்தால் தன் பலத்தை முற்றிலுமாக இழப்பார். ஆனால் ராகுவிடமிருந்து 15 டிகிரிக்கு மேல் விலகியிருந்தால் இந்த நிலை இருக்காது. மேலும் 15 டிகிரிகளுக்கு மேல் ராகுவிடமிருந்து புதன் விலகியிருந்து அந்த லக்கணத்திற்கு புதன் யோகராகவும் அமைந்திருந்தால் ராகு திசை நடக்கும்போது ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடைபெறும். இன்னொரு முக்கிய சூட்சமமாக சந்திரனை கடும் எதிரியாக புதன் நினைப்பதால் கடகத்தில் இருக்கும் புதன் தன் சுயத்தன்மையை இழந்து தன் இயல்புகளை செய்ய மாட்டார். கடக புதன் ஒருவரை எதிலும் உயர்நிலையை எட்ட விடுவதில்லை. இங்கிருக்கும் புதனால் இருக்கும் துறைகளில் ஒருவர் முழுமைத்துவம் அடைவது கடினம். அதே நேரத்தில் எல்லாம் தெரிந்தவர் போன்ற தோற்றம் இருக்கும். ஆட்சி, உச்சம், நீசபங்கம், நட்பு போன்ற வலிமையான நிலைகளில் சந்திரகேந்திரங்களில் இருக்கும் புதன் ஒருவருக்கு ஜோதிட, வானவியல் மற்றும் கணினித்துறை அறிவுகளை தருவார். அவற்றில் முழுமையும் பெறவும் வைப்பார். தனித்தனியாக அனைத்து லக்கணங்களிலும் பிறந்தவர்களுக்கு புதன் செய்யும் பலன்களை பார்க்க போவோமே. ஆனால் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் 3-6 கூடிய ஆதிபத்திய விசேஷமில்லாத பாவி என்பதால் மேசத்திற்கு இவர் வலுப்பற்ற தசை நடத்துவது நன்மைகளை செய்யாது. லக்னாதிபதி செவ்வாய் வலுவிழந்து 6ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று தசை நடத்தினால் தன் தசையில் ஜாதகரை கடுமையான கடன், நோய், எதிரி தொல்லைகளுக்கு உள்ளாக்குவார். மேசத்தவர்களுக்கு புதன் தசை வருவது சரியான யோக அமைப்பு அல்ல. இந்த லக்கணத்திற்கு அவர் கெடுதல்களை செய்யாமல் நன்மைகளை செய்ய வேண்டுமெனில் 10, 11ஆம் இடங்களில் நட்பு வலு மட்டுமே பெற்றிருக்க வேண்டும். 11இல் இருப்பது சிறப்பு. ரிஷபத்திற்கு புதன் மட்டுமே சுவராகவும் யோகராகவும் அமைவார். இந்த லக்கணத்தின் அதிபதியான சுக்கிரனுக்கு அவரது இன்னொரு வீடான துலாமே மேலும் மூலத்திரிகோணம் மற்றும் 6ஆம் வீடாக அமைவதால் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு 6இல் மறைந்து உச்சமாகவோ 8இல் மறைந்து லக்கணத்தில் ஆட்சியாகவோ இருக்கும் நிலையில் மட்டுமே யோகம் செய்வார். இல்லையெனில் சுக்கிர திசையில் 6ஆம் இடத்து பலன்களே அதிகம் நடக்கும். ரிஷபத்தின் இன்னொரு யோகாதிபதியான சனியும் இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபத்தியம் பெறும் நிலையில் அவரும் முழுமையான யோகம் தரமாட்டார். புதன் மட்டுமே 2, 5ஆம் இடங்களில் சுப வலுப்பெற்று வக்கரமடையாமல் இருக்கும் நிலையில் மிகப்பெரிய யோகங்களை செய்வார். லக்கணத்திலும் 9, 10ஆம் இடங்களிலும் இருக்கும் புதனாலும் ஜாதகருக்கு நன்மைகள் உண்டு. அடுத்து மிதுனத்திற்கு புதன் லக்னாதிபதி எனும் நிலை பெற்று சகல பாக்கியங்களும் தரும் அமைப்பினை பெறுகிறார். மிதுனத்தில் ஆட்சி பெற்றோ, கன்னியில் உச்சம் பெற்றோ, துலாம், கும்பம் போன்ற இடங்களில் நட்புடன் திரிகோண வலுப்பெற்றோ இருக்கும் நிலையில் ஜாதகருக்கு
அனைத்து இன்பங்களையும் அள்ளித் தருவார். மீனத்தில் முறையான நீசபங்கம் பெற்றிருந்தால் முற்பகுதி வாழ்வை ஒன்றுமில்லாததாக்கி பிற்பகுதியில் வாழ்வில் உச்சநிலைக்கு கொண்டு செல்வார். 12ஆம் இடமான மேசத்தில் இருந்தால் திக்பலத்திற்கு அருகில் இருப்பதால் கெடுபலன்களை செய்யாமல் தனது தசையில் ஜாதகரை வெளியிடங்களுக்கு அனுப்பி வைத்து பொருள் தேட வைப்பார். ஆனால் 4ஆம் இடமான கன்னியில் எவருடன் சேராமல் தனித்து உச்சம் பெற்றிருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று கெடுபலன்களை செய்வார். மிதுன ஜாதகர்களுக்கு 12ஆம் இட ரிஷபத்தில் இருந்தால் திக்பலத்துக்கு அருகில் இருப்பதால் கெடுபலன்களை செய்யாமல் தனது தசையில் ஜாதகரை வெளியிடங்களுக்கு அனுப்பி வைத்து பொருள் தேட வைப்பார். அதாவது புதன் லக்கணத்தில் இருந்தால் திக்பலம், புதனும் வியாழும் லக்கணத்தில் இருந்தால் திக்பலம். கடக லக்கணத்திற்கு புதன் 3-12க்குரிய ஆதிபத்திய விசேஷமில்லாத பாவி என்பதால் சிக்கலான அமைப்பில் இருந்தால் மட்டுமே நன்மைகளை செய்வார். இந்த லக்கணத்திற்கு இவர் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்புகளை தராது. கடகத்திற்கு ஆகாத தசையில் பெரும் நன்மைகளை செய்ய வேண்டுமென்றால் 10 அல்லது 11ஆம் இடங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். சிம்ம லக்கணத்திற்கு 2-11க்குடையவர் புதன். அதிலும் சிம்மநாயகன் சூரியனை தனது முதல் நண்பராக கருதுபவர். எனவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை தருவார். அதிலும் லக்கணத்தில் அதிநட்பு மற்றும் திக்பலமுடன் இருப்பது மிகவும் சிறப்பான நிலை. லக்னாதிபதியின் உத்திர நட்சத்திரத்தில் சாரத்தில் இருந்தாலும் தனது தசையில் பெரிய நன்மைகளை செய்வார். 3-10ஆம் இடங்களும் சிம்மத்திற்கு அவர் நன்மை செய்யும் இடங்கள்தான். கன்னியா லக்கணத்திற்கு அவர் லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்ய கடமைப்பட்டவர் என்பதால் லக்கணத்தில் ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் ஆகியவற்றை பெற்று வக்கரமின்றி அமர்வது ஒரு சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும். அம்சத்தில் அவர் நீசம் பெறாமல் இருக்க வேண்டியது முக்கியம். 5-9ஆம் இடங்களில் நட்பு நிலை பெற்றும் 10ஆம் இடத்தில் கேந்திராதிபத்தி தோஷம் பெறாமலும் இருப்பதும் நன்மை செய்யும். துலா லக்கணத்திற்கு அவர் 9-12 யோகராவார். மேற்கண்ட இடங்களில் வலிமை பெற்று இருக்கும் நிலைகளில் அவரால் ஜாதகருக்கு நல்ல யோகங்கள் உண்டு. 12இல் வலுப்பெற்றால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட நன்மைகளை செய்வார். லக்கணத்திலும் 4-5ஆம் இடங்களிலும் நட்பு பலம் பெற்றிருப்பது சிறப்பு. விருச்சிக லக்கணத்திற்கு 8-12 கூடிய பாவி. இவர் 8ஆம் இடத்தில் சுபத்துவம் பெற்று சுபநிலையில் இருந்தால் ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க வைப்பார். அப்போது கூட முழுமையான யோகத்தை செய்ய மாட்டார். புதன் திசை வராத விருச்சிகத்தினர் யோகசாலிகள். 11ஆம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாகவும் புதன் சம்பந்தப்பட்ட கணினி போன்ற துறைகளில் இருப்பார். 3-10ஆம் இடங்களில் நட்பு வடிவில் இருக்கையில் கெடுதல்களை செய்ய மாட்டார். அடுத்து தனுசு லக்கணத்திற்கு 7-10 மாரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி எனும் நிலை பெறுவார். இந்த லக்கணத்திற்கு அவர் ஆட்சி உச்சம் பெறாமல் இருப்பது நல்லது. 3-6-11ஆம் இடங்களில் சுபவலு பெற்றிருக்கும் நிலைகளில் தனது தசையில் யோக அமைப்புகளை செய்வார். மகர லக்கணத்திற்கு 6-9 2 எதிர்நிலைகளை பெறுவார். என்றாலும் 9ஆம் பாவத்தின் பாக்கியத்துவமே மேலோங்கி நிற்கும் என்பதால் மகரத்திற்கு புதன் திசையில் பரிபூர்ண பாக்கியாதிபதியாகவே அவர் செயல்படுவார். ஆனால் 12இல் மறைந்து 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்திவிட்டால் பாக்கியாதிபத்தம் மறைந்து
6ஆம் இடத்து பலம் ஓங்கி தன் தசாபுத்திகளில் ஜாதகரை கடுமையான கடன் நோய் எதிரி பிரச்சனையில் சிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பார். இந்த லக்கணத்திற்கு புதன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதோ சம்பந்தப்படுவதோ பார்ப்பதோ கூடாது. லக்கணம் 2, 5, 10ஆம் இடங்களில் நட்பு நிலை பெற்று தசை நடக்கும்போது யோகங்களை செய்வார். கும்ப லக்கணத்திற்கு 5, 8 கூடியவர் என்பதால் 5இல் ஆட்சி பெற்று தசை நடத்தினால் முழுக்க நன்மைகளையும், 8இல் உச்சமிட்டு தசை நடத்தினால் தானே குழிவெட்டி உள்ளே படுத்துக்கொள்வது போன்ற தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ளும் செயல்களையும் செய்வார். 8இல் சுபத்துவம் பெற்றால் வெளிநாட்டு யோகம் உண்டு. லக்கணம் 4, 7, 9 ஆகிய இடங்களில் நன்மைகளை செய்வார். அடுத்து மீன லக்கணத்திற்கு தனுசு லக்கணத்தைப் போலவே மாரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி நிலைகளை பெறுவார் என்பதால் இவர் ஆட்சி உச்சம் பெறுவது நன்மைகளை தராது. பதிலாக 3, 6, 11ஆம் இடங்களில் நட்பு நிலை பெற்று தசை நடத்தினால் யோகங்களை செய்வார். புதன் ஒரு தனித்துவம் உள்ள கிரகம் என்பதால் சில நிலைகளில் அவரை குரு பார்ப்பது சரியான நிலை அல்ல. குரு பார்க்க கோடி நன்மை என்ற விதி எல்லா நிலைகளிலும் பொருந்தாது. ஒரு விஷயத்தில் கலப்படமற்ற அறிவுத்திறனும் நிபுணத்துவமும் முழுமையான ஞானமும் இருக்க வேண்டுமெனில் புதனை குரு பார்க்கக்கூடாது. புதன் ஆழ்ந்த சிந்தனைகளுக்கும் தெளிவான ஞானத்திற்கும் காரணமானவர் என்பதால் அவருக்கு எதிர்த்தன்மையுள்ள கிரகமான குருவின் பார்வையை புதன் பெறுவது சரியான நிலை ஆகாது. புதன் மட்டுமே ஜோதிட அறிவிற்கு ஆதாரமான கிரகமாவார். சிலர் குருவையும் ஜோதிடத்திற்கு காரணமானவர் என்று கூறுவது உண்டு. அது தவறு. குரு சாஸ்திர அறிவிற்கு உரியவர். ஆன்மீகத்திற்கு மட்டுமே குரு காரணமானவர். ஜோதிடமும் ஆன்மீகமும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலையாக கருதப்பட்ட போது இந்த காரத்துவங்கள் குருவிற்கும் புதனிற்கும் இணைத்து சொல்லப்பட்டன. அதாவது ஆலய அர்ச்சகரே ஜோதிடராக இருந்த காலகட்டத்தில் இது சரியானது. ஆனால் தற்போது ஜோதிடம் ஒரு விஞ்ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் ஆன்மீக பணியில் தொடர்பில்லாமல் ஜோதிடத்தில் மட்டுமே ஒருவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் இந்த காலகட்டத்தில் புதன் மட்டுமே முழுமையான ஜோதிட அறிவிற்கு காரணமாக அமைவார். புதனுடன் குரு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவருக்கு முழுமையான தனித்துவமான ஜோதிட சூட்சுமங்கள் கைவராது. அதிலும் புதனை விட குழு வலுப்பெற்று புதனை தொடர்பு கொண்டால் அவர் ஜோதிடத்தை ஓரளவுக்கு மட்டுமே தெரிந்து கொண்டு முழுக்க ஆன்மீகத்தின் துணையோடு முறையான ஜோதிட ரீதியிலான ஜாதக பலங்களை சொல்லாமல் அருள்வாக்கு போல பலங்களை சொல்லி பரம்பொருளின் துணையுடன் அது பலிக்கவும் செய்யும். அந்த மாதிரி ஜோதிடராக இருப்பார். குரு வலுவிழந்த நிலையில் புதனை பார்த்தாலோ வேறு வகையில் தொடர்பு கொண்டாலோ நுனிப்புள் மேய்வதைப் போல ஜோதிடத்தை ஓரளவு தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்தவர் போல விதண்டாவாதமும் குதர்க்கமும் பேசும் ஜோதிடராக இருப்பார். இப்போது நான் சொல்லுவது குருவிற்கும் புதனிற்கும் உள்ள மிக நுண்ணிய வேறுபாடு என்பதால் ஒரு முழுமையான யோதகருக்கு குருவின் கலப்பில்லாத புதபலம் அவசியம். குரு என்பது சாஸ்திர அறிவு, புதன் என்பது சோதிட அறிவு என்பதை தெளிவாக பிரித்து புரிந்து கொள்வது நல்லது. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.